உலகெங்கும் வாழும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைச்சவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலேயே நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகினோம், பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமே, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கரபுத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கரபுத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. நல்ல மனிதர்களாகவே வாழ துடிக்கக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய, பிறருக்கு நல்லவர்களாக வாழ வழிகாட்டக்கூடிய மீனராசி என்பர்களே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சினார் கண்ணதாசன். அப்படி உங்களுக்கு தெய்வத்தின் துணை இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. வக்கர சனி, உங்க ராசியிலேயே சனி வக்கரம் அடைகிறார். எப்போலேருந்து வக்கரம்? ஜூலை 15லேருந்து வக்கரம், நவம்பர் 30 முடிய வக்கரம் தான். இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டு நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஏன் இருக்குன்னு யோசிப்பீங்க. பழைய கம்பெனிக்கு திரும்ப போகலாமான்னு சிலருக்கு தோணும். அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் மன உளைச்சலில் பலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த மன உளைச்சலிலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான நேரம்.
நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். யாருக்கெல்லாம் பண முடை இருக்கோ, பண தட்டுப்பாடு இருக்கோ, பிஸ்னஸில் பணம் போட்டு லாஸாக போச்சோ, உங்களுக்கெல்லாம் நல்ல நேரங்க. இப்போ நல்ல பண வருமானம் வரும். வயது வந்த பொண்ணு இருக்கு, வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கையில் காசு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல காசை கடவுள் கொடுக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் உங்களுடைய பாசிட்டிவ் வைப் அதிகப்படுத்துங்க. எந்த அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும், நான் மறுக்கலை. தேக ஆரோக்கியத்தை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, வேலையை பற்றியோ மன உளைச்சல் சிலருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்களையும் கடவுள் காப்பாற்றுவாருங்கிறேன். எப்படி காப்பாற்றுவார்? உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்தை கொண்டு போய் காட்டணும். என்ன பிரச்சனையோ தீர்வுவதற்கு வழிகாட்டுவாங்க. இப்போ நிறைய பேர் சொந்த வீடு கட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுவீங்க. அதை போல பழைய வீட்டை இடிச்சிட்டு கட்டக்கூடிய யோகமெல்லாம் பல மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியெல்லாம் விலகும். கண் திருஷ்டியினால வாழ்க்கையில் பல கஷ்டப்படுறீங்க, இப்போ அது விலகும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மீனராசி மாணவர்களுக்கு காத்திருக்கு. படிப்பில் பல்வேறு ரேங்க் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போகிற யோகம் வரும். உங்கள் மனசு உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் நடந்துக்கிடுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ குருபலன் வேறு சேர்ந்துருக்கு பாருங்கள், கல்யாணம் ஆயிரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும் பல பேருக்கு. தந்தை வழி உறவுகளால் பல நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நேரம். இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆஃபீஸில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியத்தை தேடக்கூடியவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ஆன்மீக விஷயங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதற்காக ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க. எல்லா விஷயத்திலையும் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய யோகம், வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. ஃபினான்ஷியலாக பெரிய வெற்றி. எப்பவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இறைவன் உதயமாக்கி கொடுப்பார். இது ஒரு யோகமான நேரம். என்ன வாய்ப்பு ஆஃபீஸில் கிடைச்சாலும் பயன்படுத்தணும், என்ன பதவி கிடைச்சாலும் பயன்படுத்தணும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வச்சுக்கோங்க, லைஃப்பில் முன்னேற்றம் கொடுக்க போது. ஸோ வக்கர சனி பயிற்சி காலத்தை வரவேற்க காத்திருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மிகுந்த நிம்மதி வரும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு. ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இந்த காலகட்டத்தில் அமையும். சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது மிக முக்கியமானது தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம் மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது.
வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கரசனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.